ஓம் சாந்தி. சுமிருதியின் ஆதாரத்தில் சொரூபங்கள். சொரூபம் என்பதற்கு இரண்டு பொருள் உண்டு. ஒன்று உருவம், இரண்டாவது அதனுடைய நிலை, அதனுடைய பிம்பம். இந்த உருவமானது எந்த ஒரு பிம்பத்தை பிரதிபலிக்கிறது என்பதை சொரூபம் என்று சொல்கிறோம். இன்னொரு விதத்தில் இந்த சொரூபத்தை பற்றி சொல்லணும்னா, எந்த ஒரு பொருள் பற்றியும் மனமானது எண்ணங்களை முதல்ல உருவாக்கும். மனசு எண்ணங்களை உருவாக்குன அடுத்த செகண்டே புத்தி அதனுடைய தன்மையை கொண்டு, அதனுடைய நிலையை கொண்டு ஒரு சித்திரத்தை உருவாக்கி கொள்ளும், ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கும். இப்படி மனசும் புத்தியும் அந்த பிம்பத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் உள்ளம் என்பது அந்த சித்திரத்தை ரசிக்கும். அதுக்கு பெயர் தான் சொரூபம். எப்போ உள்ளம்ங்கிறது அந்த சித்திரத்தை ரசிக்க ஆரம்பிக்குதோ அப்போ நீங்க சொரூபமாகறீங்க, அதாவது நீங்க அதுவாக ஆகிறீங்க. சுந்தரேஸ்வரன் பாபாவுடைய சொரூபங்கள் தான் இன்றைய உலகத்தினுடைய அனைத்து விதமான சொரூபத்திற்கும் அடிப்படையானது. சொரூபத்தின் ஆதாரத்துல தான் செயல்பாடே நடக்கிறது. அவருடைய சொரூபங்கள் நம்மிடையே பிரதிபலிக்கிறது தான். பாபாவை போன்று நம்மளை ஆக்குவதற்காக பாபா அநேக சொரூபங்களை அவ்வக்த முறையில சொல்லியிருக்கிறார். குறிப்பா 40 ஆண்டுகள்ல பாபா ஒவ்வொரு சீசன்லையுமே சொரூபத்திற்கான வார்த்தையை சுமார் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் தனியாக சொரூபத்திற்கென்று முரளி இல்லை. ஆனால் சொரூபம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாத முரளியே இல்லை என்றால் அனைத்துமே சொரூபத்திற்கான முரளிதான். முரளி கேட்கும்போது கூட சொரூபத்திலிருந்து கேட்கணும். முரளி சொல்லும் பொழுது கூட சொரூபத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரே எக்ஸாம்பிள் தாதி பிரகாஷ் மணி. அவங்களுடைய கிளாஸை கேட்டு பாருங்க, ஞானத்தினுடைய சொரூபம்னா என்னன்னு புரியும். அதே போல ஜானகி தாதி அவங்களும் பாபாங்கிற அந்த வார்த்தை மிகப்பெரிய மந்திரம், அது மந்திர சாவி. அதை அவங்களால மட்டும்தான் உள்ளத்திலிருந்து சொல்ல முடியும். இதுதான் அந்த சொரூபம். பாபா நம்மை எல்லாம் அவரை போன்று ஆக்குவதற்காக அவருடைய சொரூபத்தை காட்டுவதே முரளி. அதுவும் முக்கியமா அவ்வக்த முரளியில பிரம்மா பாபாவுடைய பிராக்டிகல் சொரூபங்கள் அதிகமாக தென்பட்டிருக்கிறது. எனவே இதை பற்றி நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்க போறோம். சொரூபம்னா என்ன, மொத்தம் எத்தனை சொரூபங்கள், இந்த சொரூபத்தினுடைய நிலைகள் என்ன, எந்த ஒரு சூழ்நிலைக்கு எந்த ஒரு சொரூபத்தை நம்ம பயன்படுத்தணும், அதை பயன்படுத்துவதனால என்ன லாபம் கிடைக்கிறது என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எனவே ரூபம் மற்றும் அதற்கான சுரூபம். பாபா நம்மகிட்ட விரும்பக்கூடிய ரூபங்கள் மொத்தம் 6. நீங்க அந்த ரூபத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க பாப் சமான். ஒன்று கர்மயோக நிலை, இரண்டாவது யோகம் நிறைந்த நிலை, மூன்றாவது யுக்திகள் நிறைந்த நிலை, யுக்தி யுக்த், நான்காவது அன்பு நிறைந்த நிலை, ஐந்தாவது மற்றவர்கள் மத்தியில் உங்களிடம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய ரூபம் ஆகர்ஷண ரூபமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, வெறும் சகஜயோகி மட்டுமல்ல, சகயோகியாகவும் இருக்க வேண்டும். இந்த 6 உருவத்தை பாபா எப்பொழுதுமே நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அதற்கு அவ்வக்த முறையிலிருந்து 64 சொரூபங்கள் மேக்சிமம் கிடைச்சிருக்கிறது. இந்த 64 சொரூபங்களுடைய லிஸ்ட்ல பாபா எந்த ஒரு சொரூபத்தை அதிகமா பயன்படுத்தி இருக்கிறார்னா, சுமிருதி சொரூபம், இரண்டாவது ஞான சொரூபம். ஆனால் முதலில் சுமிருதி சொரூபத்தை தான் பாபா பயன்படுத்தி இருக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, பாபா அநேக சாக்கார முறையிலுமே சொல்லியிருக்கிறாரு, சாரா மதார் யாதுக்கி யாத்ரா பர், எல்லாமே நினைவின் யாத்திரையினால்தான். நினைவு யாத்திரைக்கு பாபா முதலிடம் கொடுத்திருக்கிறார். அவ்வக்த பாப்தாதாவும் சுமிருதி சுரூபத்துக்கு தான் முதலிடம் கொடுத்திருக்கிறார். தட் இஸ் யோகா சப்ஜெக்ட். ஞானம் என்ற அந்த ஒரு சப்ஜெக்டுக்கான அந்த வடிவத்திற்கு சொரூபம் என்ன அப்படின்னா பிரகாசம். எங்கு ஞானம் இருக்குமோ அங்கு பிரகாசம் இருக்கும். பிரகாசம் இருக்குன்னா அங்க ஞானம் இருக்குன்னு அர்த்தம். ஞான பிரகாசம். யோகம் என்றாலே சக்தியினுடைய உருவம். அதனாலதான் யோக அக்னின்னு சொல்றோம். அதுவும் ஞானத்தினுடைய பிரதிபலிப்பு தான். சக்தி,
பிரகாசம். அடுத்து தாரணை. இந்த ஞானம், யோகம், இந்த பிரகாசம் கிடைச்ச பிறகு இதன் ஆதாரத்துல ஆத்மா தெய்வீக நிலை அடைஞ்ச பிறகு இந்த பிரகாசம் அங்கு பெர்மனன்ட் ஆயிடும். அந்த உருவம் அங்கு பெர்மனன்ட் ஆயிடும். அவங்களுக்கு ஞான யோகம் தேவையில்லை. அதற்கு என்ன தேவை? தாரணை தேவை. தாரணை என்பது சர்வ குணங்களுடைய சொரூபம். அந்த குணங்களை அடையணும்னா பாபா அடுத்த சப்ஜெக்ட் என்ன வச்சிருக்காருன்னா சேவா. சேவையின் ஆதாரத்துல கலைகள் பிறக்கிறது. கலைகளுடைய சொரூபமாக நீங்க ஆகுறீங்க. அதன் ஆதாரத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. குஷியின் சொரூபம் ஏற்படுகிறது. இதுதான் தேவதா நிலையில உங்களுக்கு பதவியாக அமைகிறது. இப்படி 4 சப்ஜெக்ட்ல 4 பாடம் என்ற அந்த உருவத்திற்கு 4 சொரூபங்கள் மிக அவசியம். சிவபாபா என்று இந்த புவிக்கு வந்தாரோ அன்றே, அதாவது பாபாவுடைய வாயிலிருந்து வந்த முதல் சொல்லே நித்யானந்த ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம், ஞான ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம், பிரகாச ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம். பாபா வந்ததே நம்மளை சொரூபமாக ஆக்குவதற்காகத்தான். நம்மை அவருடைய பிம்பமாக, சொரூபமாக, ரோல் மாடலாக ஆக்குறதுக்கு தான். அதுல முதல் நம்பர் பிரம்மா பாபா. அவர் இன்று சோபலட்ச தனது மாடலை உருவாக்கி இருக்கிறாரு. இந்த மாதிரியான பெரிய அதிசய காரியத்தை இந்த உலகில் இனி யாருமே செய்ய முடியாது. அதற்காக பாபா எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டூல், ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா ஞானம். ஞானத்தின் வழி சொரூபத்தை உருவாக்குவதுதான். இதற்கு முதல்ல பிரம்ம பாபா சொரூபமாகி பிராக்டிஸ் பண்றாரு. அவருக்கு பாபாவுடைய சாட்சாத்காரம் கிடைத்த உடனேமே, ஆத்மாவுடைய சாட்சாத்காரம் கிடைத்ததுமே அவர் முதலில் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறார். அவருடைய அறை முழுவதும் சுவற்றில் நான் ஒரு ஆத்மா ஜோதி வடிவமானவன், நான் ஒரு ஆத்மா பிரகாசமான சக்தி என்று எங்க பார்த்தாலும் எழுதுறாரு, கிறுக்கிறாரு. அதுக்கப்புறம்தான் அவருடைய மனதும் புத்தியும் இந்த சுரூபத்தை உருவாக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாபா சுரூபமாக்கி நமக்கு அள்ளி கொடுத்துட்டாரு சுரூபங்களை. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நாம இதை எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு இதுல லாபம். இதுலதான் தீவிர புருஷார்த்தமே இருக்கிறது. சூரஜ் பாய் அவர்கள் கூட இது சார்ந்த சோமானத்தான் அதிகமாக அவருடைய வகுப்புகள்ல அனைவருக்கும் கூறிக்கொண்டிருக்கிறார். பரமாத்மா ஜோதி ஸ்வரூபம், ஆத்மாவும் ஜோதி ஸ்வரூபம். இதற்கு மத்தியில இது ரெண்டையும் பிரிக்கக்கூடிய மாயை பிரச்சனை சுரூபம். இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒரு சுரூபம் இருக்கிறது. சுரூபங்கள் எல்லாமே நம்மிடம் இயற்கையாகவே இருக்கக்கூடியதுதான். சில சுரூபங்களை எப்பொழுதுமே எக்காலத்திலே மாற்ற முடியாது. சில சொரூபங்கள் காலத்தின் கோலத்தில் மறைந்தும் மறந்தும் போயிருக்கிறது. பாபா இப்போ அந்த மறந்து போன சொரூபத்தை நினைவுபடுத்துவதுதான் முரளி. எனவே சுமிருதி சொரூபம் என்ற அந்த சொல்லை பாபா அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். இந்த 64 சொரூபங்களையும் பாபாவுடைய அவதாரம் என்று சொன்னா மொத்தம் 10, பாபாவுடைய திருவிளையாடல்கள் என்று சொன்னா மொத்தம் 64. இந்த திருவிளையாடல்ல பாபா தனது சொரூபத்தை எப்படியேனும் யார் மூலமாகவும் காட்டியிருக்கின்றார். அந்த 64 திருவிளையாடலையும் நம்ம இன்னைக்கு ஓபன் பண்ண போறதில்லை. ஆனா அந்த கதை கருவுக்கு, அந்த உருவத்திற்கு அடிப்படையாக விளங்கி இருக்கக்கூடிய சொரூபத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 64 சொரூபத்தையும் 3 பகுதியாக நம்ம பிரிச்சு கொண்டோம்னா புரியறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். எனவே மிக முக்கியமான 3 இடங்களை நம்ம பிரிக்கிறோம். ஒன்று நிராகார சுரூபம், இரண்டாவது ஆகார சுரூபம், மூன்றாவது சாக்கார சுரூபம். நிராகார சுரூபத்துல ஆத்மா இந்த தேகத்தினுடைய நிலைக்கு அப்பால தனது உண்மையான நிலையில யதார்த்தமாக இருக்கக்கூடிய சுரூபங்கள். நிஜஸ்வரூபம், அவிநாசி சுரூபம், சுயஸ்வரூபம், ஆத்மீக சுரூபம், சிவவம்சி சுரூபம், பிரகாஷ சுரூபம், விந்தி சுரூபம், சார சுரூபம், உண்மையான ஒரிஜினல் சுரூபம், அதாவது அசலி சுரூபம்.
அடுத்து அசரீரி சுரூபம், ஸ்மிருதி சுரூபம், ஆத்மிக் சுரூபம், சக்தி சுரூபம். இதெல்லாம் நிரந்தர யோகத்திற்கு நீங்க பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப அவசியம். அடுத்து ஆகார சுரூபத்துல, அதாவது சூட்சம நிலையில, சூட்சம வதனத்துல நம்ம பிரம்மா பாபாவை மீட் பண்ண போகும்போது நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய சுரூபங்கள் என்னன்னா, பிரத்யக்ஷ சுரூபம், விஷ்ணுனுடைய சுரூபம், சுத்தமான சுரூபம், சம்பூர்ண சம்பன்ன சுரூபம், பேகத் சுரூபம், எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சுரூபம், நிரந்தரமான தபஸ்வி சுரூபம். பரந்தாமத்துல கூட நீங்க நிரந்தரமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வதனத்துல எவ்வளவு நேரம்னாலும் இருக்கலாம். அது தபஸ்வியினுடைய சுரூபம். அங்கதான் சங்கரபுரியும் இருக்கிறது. அடுத்ததாக சாக்கார சுரூபம், இந்த ஸ்தூல நிலையில இந்த உடல் சார்ந்த நம்முடைய காரியங்களுக்கு தேவையான சுரூபங்கள். அதுல 3 விதம் இருக்கிறது. ஒன்று சம்பந்தத்தின் ஆதாரத்துல சுரூபங்கள், தொடர்பின் ஆதாரத்துல சுரூபங்கள், மூன்றாவது சேவை களத்தின் ஆதாரத்தில் சுரூபங்கள். சம்பந்தத்தில் வரும் பொழுது சக்தி சுரூபமா பெண்களும், பாண்டவ சுரூபமா ஆண்களும் இருக்கணும். சர்வ குணங்களும் நிறைந்த சுரூபம் ரொம்ப அவசியமானது. சம்பந்தத்துல நான் எதிர்காலத்துல என்ன ஆக போறேன், எதிர்கால சுரூபம் ரொம்ப அவசியம், பவிஷ்ய சுரூபம். இரண்டாவது தொடர்புல வரும் பொழுது நியமத்தின் அனுசாரமாக மரியாதா சுரூபம், நம்முடைய நினைவு சின்னத்தினுடைய சுரூபம் ரொம்ப அவசியம். அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம் சோமான், சுய பெருமையினுடைய சுரூபம். பிராப்தி சுரூபம், நாம் அடைந்திருக்கக்கூடிய பிராப்திகள் என்ன, இது நினைவில் இருக்கணும். மன்னிக்கும் சுரூபம் வேண்டும். மற்றவர்களிடம் இருந்து நம்மை பிரித்து காட்டக்கூடிய ராயலான சுரூபம் வேண்டும். பிரச்சனையை தீர்க்கும் சமாதான சுரூபம் வேண்டும். அனுபவி சுரூபம், நடைமுறை பிராக்டிக்கல் சுரூபங்கள் நம்மிடம் அநேகம் வேண்டும். மூன்றாவது சேவை களத்துல என்னென்ன சுரூபம் வேண்டும் அப்படின்னா, ஞான சுரூபம், சிக்ஷா சுரூபம், போதனையை வழங்கும் சுரூபம், சித்தி சுரூபம், வெற்றி சுரூபம், அதிகார சுரூபம், அத்தாரிட்டி சுரூபம், இரக்க சுரூபம், மெர்சிஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் சேவை களத்துல நீங்க சக்சஸ் அடைய முடியும். அடுத்து பஞ்ச விகாரங்கள், 5 விகாரங்களை அடக்கக்கூடிய 5 சுரூபங்கள் என்னன்னா, காம விகாரத்திற்கு பவித்திர சுரூபம், கோபத்திற்கு சாந்த சுரூபம், மோகத்திற்கு அன்பு சுரூபம், பேராசைக்கு ஆனந்த சுரூபம், அகங்காரத்திற்கு ஞான சுரூபம். இந்த சுரூபங்களை பயிற்சி பண்ணணும். அது மட்டுமல்ல, அநேக சுரூபங்கள் மற்றும் அதற்கான பலன் நம்ம பார்க்கலாம். காரணங்கள் அநேகம் இருக்கா, நிவாரண சுரூபமாகுங்க. மற்றவர்களுக்கு முக்தி கொடுக்கணும், இது நம்முடைய கடமை. அதுக்கு இரக்க சுரூபமாகணும். நீங்க பல விஷயத்திலிருந்து முக்தி அடையணுமா, சாதாரண தன்மையிலிருந்து உயர்ந்த நிலை அடையணுமா, பேகத் சுரூபத்தை கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகார நிலை வேணுமா, அனுபவ சுரூபமாக ஆகுங்க. நிச்சயமா அனுபவ சுரூபத்தில் இருக்கும் பொழுது வெற்றியும் கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு வேண்டும் என்றால் அதற்கு அவசியமானது சமாதான சுரூபம். மற்றவர்கள் செய்யும் குற்றங்களை மறக்க வேண்டுமா, நீங்க மன்னிப்பு சுரூபமாகணும். அசுர அவகுணங்களிலிருந்து நீங்க சேஃபா இருக்கணுமா, சக்தி சுரூபத்தை தாரணம் பண்ணணும். உங்களுடைய நிலை திருப்தியா, நிறைவா, மகிழ்ச்சியா, சம்பன்ன நிலையில் இருக்கணுமா, நீங்கள் சர்வ பிராப்தி சுரூபத்தை அனுபவம் செய்யுங்க. நம்முடைய சூட்சுமமான இந்திரியங்கள் மற்றும் கர்ம இந்திரியங்களினுடைய குழப்பத்திலிருந்து நீங்க விடுபடணும்னா தன்னை ஒரு அதிகார சுரூபத்தினுடைய அத்தாரிட்டி சுரூபம் ரொம்ப அவசியம். மற்ற ஆத்மாக்களுக்கு நீங்க புரிய வைக்கணும்னா அதற்கும் அத்தாரிட்டி சுரூபம் வேண்டும், அதிகார சுரூபம் வேண்டும். அதிக கவலை இருக்கா, பாபாவே சொல்லியிருக்கிறாங்க, டபுள் லைட் சுரூபமாகுங்க. எல்லா விதமான கவலையும் கரைந்து போயிடும். வரக்கூடிய டெஸ்ட் பேப்பரை பாஸ் பண்ணணும்னா சித்தி சுரூபமாக இருக்கணும். யோகத்துல ஆடாத அசையாத நிலை இருக்கணுமா, நிரந்தர தபஸ்வி சுரூபத்தை தாரணை பண்ணுங்க. டிராபிக் கண்ட்ரோல் பண்ணும்போது அசரீரி சுரூபம், புத்தியினுடைய தெளிவிற்கு ஞான சுரூபம், பலகீனங்களுக்கு முன்னே சக்தி சுரூபமாகுங்க. யோகாவில் நினைவு சுரூபம்,
சுமிருதி சுரூபமாகுங்க. வானப்பிரஸ்த நிலை அடையிறதுக்காக அந்திம் சுரூபத்தை, இறுதி சுரூபத்தை தாரணை பண்ணுங்க. அங்க எல்லாமே ஜீரோவா இருக்கும். உங்களை நீங்களே சாதாரணமா ஃபீல் பண்ணீங்கன்னா ராயலான சுரூபத்தை நினைவுக்கு கொண்டு வாங்க. அட்வைஸ் பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ சிக்ஷா சுரூபம், முதல்ல நாம கற்றுக்கொண்ட அந்த சிக்ஷா சுரூபம் வேண்டும். புருஷார்த்தம் சூட்சம சுரூபத்தில் பண்ணணும். தேக அபிமானம் அதை விரட்டணுமா? பாபா சொல்றாங்க, உங்களுடைய ஒரிஜினல் சுரூபத்தை நினைவுக்கு கொண்டு வாங்க. ஆத்மாக்களை ஆவகனம் பண்ணணுமா? சூப்பரான ஒரு சுரூபம் பாபா சொல்றாரு, காந்த சுரூபமாகுங்க. உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையா? வனவாசத்துல இருக்கிறது போல தெரியுதா? பரவாயில்ல, அதுதான் அந்திம் சுரூபம். அது நல்லதுதான். வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, எதையுமே ஸ்டாப் பண்ண முடியல. அப்போ பிந்து சுரூபம் ஆயிடுங்க. முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. எண்ணங்கள் விஸ்தாரமா ஓடிக்கிட்டே இருக்கு, அதற்கு சார சுரூபத்தை பயிற்சி பண்ணுங்க. பவித்திரத்தன்மை, பவித்திர சக்தி உங்களுக்குள்ள பரவணுமா? விஷ்ணு சுரூபத்தை எமர்ஜ் பண்ணுங்க. நிச்சய புத்தி, விஜயந்தி, நம்பிக்கை உங்களுக்குள்ள வளரணுமா? பிராக்டிக்கல் சுரூபத்தை கொண்டு வாங்க. உங்களை பற்றிய காட்சியை மற்றவங்களுக்கு வழங்க வேண்டுமா? சாட்சாத்கார சுரூபம் வேண்டும். எதிர்மறை எண்ணங்களுக்கு சுத்த சங்கல்பத்திற்கான சுரூபம் வேண்டும். நம்ம ஃபேமிலி லைஃப்ல இருந்தாலும் உலக மாற்றத்தை செய்விக்கக்கூடிய காரியத்திற்கு நாம சக்தி சுரூபமா, பாண்டவ சுரூபமாக ஆகணும். சகோதரா சகோதரா என்ற நிலை வேண்டுமா? சிவவம்சி சுரூபமும் ஆத்மீக சுரூபத்தையும் பயிற்சி பண்ணுங்க. சகோதரா சகோதரியினுடைய நிலையை உருவாக்க பிரம்மா குமார் குமாரினுடைய சுரூபத்தை தாரணை பண்ணுங்க. வாயுமண்டலத்தை மாற்றுவதற்காக ஆத்மீக பாம் போடுங்கன்னு பாபா சொல்றாரு. ஆத்மீக சுரூபம் உங்களுடைய சுயஸ்வரூபம். மாயாவுக்கு எதிரே உங்களுடைய நிஜ சுரூபத்தில் இருங்க. பயமான நிலையிலையும் அவினாசி சுரூபத்தில் இருங்க. பயம் தூர போயிடும். கஷ்டத்துல துக்கத்துல தோண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க முன்னாடி தயாலுவா, கிருபாலுவா, தயவு நிறைந்த இரக்கமான சுரூபத்தை எமர்ச்சி பண்ணுங்க. ஞான கடலை கடையணுமா? ஞான சிந்தனை செய்யணுமா? அர்த்த சுரூபமாகுங்க. இப்படி பாபா அநேக சுரூபங்களை அவ்விக்த முறையில் அள்ளி கொடுத்திருக்கின்றார். இப்படி இந்த 64 சுரூபமும் 3 நிலைகள்ல நம்ம பயன்படுத்தியே ஆகணும். அப்பதான் பாபாவுக்கு சமமாக முடியும். பல சமர்ப்பண சகோதர சகோதரிகள் இணைந்து ஆராய்ச்சி செய்து 40 ஆண்டு கால அவ்வியக்த முறையிலிருந்து எடுக்கப்பட்டவை. இது மிகப்பெரிய பொக்கிஷம். ஓம் சாந்தி.